கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்காக ஒரு சிறு ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி கடந்து வந்திருக்கிறார். நன்றி தகப்பனே, கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்பா இயேசுராஜா, இப்பொழுதும் நீர் என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களுக்கு ஆறுதல், தேர்தல், புத்திமதிகளை சொல்லும். ஏற்றுக்கொண்ட அன்பு போதகருக்காக, ஜூனியர் பாஸ்டருக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் இப்பொழுது எங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக. வசனத்தை தியானிக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும். துதி, கனம், மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் எடுத்து. உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். இது ஒரு விசுவாசிகளுக்கு ஆழமான ஒரு சத்தியம். இதை தெரு பிரசங்கத்துல எல்லாம் நம்ம பண்ண முடியாது. விசுவாசிகளுக்கு இதை வச்சு பேசலாம். இயேசு அழைக்கிறார், உங்கள் மேல அன்பா இருக்கிறார், வாருங்கள். இதெல்லாம் நற்செய்தி, சிம்பிளா இல்லையா? இப்போ பக்தன் கேட்கிறார், உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். பக்தன் ஜெபிக்கிறார். டோன்ட் மேக் ஆங்கிரி டு காட். கர்த்தருக்கு கோபம் உண்டாக்காதீர்கள். அதான் தலைப்பு. ரொம்ப ஆழமான தலைப்பு தான். அதை தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தானே, ஃப்ரெண்டு மாதிரி ஆக்கிடலாம். இந்த செய்தி நீங்க கேட்டீங்கன்னா ஏசப்பாவுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடலாம். அதுக்காக தான் அந்த செய்தி. எப்போ அண்ணன் நான் கேட்டதுக்கு இந்த சண்டே ஒத்துக்கினாரோ அப்போ இருந்தே தியானம் பண்ணி ஜெபித்து தயாரிக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதே போல சங்கீதம் 2:12 அடுத்தவங்க இல்ல அவங்களே கூட. சங்கீதம் 2:12 குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். பாக்கியவான்கள். குமாரன் என்றாலே தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, தேவகுமாரன் இயேசு. இங்க அது குமாரன் தீர்க்க தரிசனமா. ஆரம்ப காலத்துல பிதாவுக்கும் கோபம் வரும்ன்றதை நிரூபிக்க வசனங்கள் இருக்கிறது. இது பாருங்க, தீர்க்க தரிசனமா, தீர்க்க தரிசனமா இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்க இளையமறை காயாக எழுதுகிறார். குமாரன் என்பது இயேசுவை குறிக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துக்கும் கோபம் வருமா? வரும். ஆதார வசனங்கள் நிறைய இருக்குது. கோபம் ஒருத்தர்கிட்ட அடி வாங்கிக்கின பிறகு ஓடி போய் கலங்க வைப்பாங்க, என்ன அடிச்சுட்டாருன்னு. சரி, நான் கேட்பேன், அவர் அடிக்கிற மாதிரி நீ என்ன பண்ண? கேட்கணும் இல்லையா? அடிச்சுட்டாரு ஓடியாடுறப்ப, அவர் அடிக்கிற மாதிரி நீ என்ன பேசின, நீ என்ன செய்த, அது சொல்லு. ஆமா, சும்மாவே அடிப்பாங்களா? காரணம் சொன்னீங்கன்னா, உன் வாழ்க்கையை கெடுக்கிறது அடி அல்ல, உன் வாய். ஏதோ அவர் உள்ள நோக்கிற மாதிரி பேசிட்டதுனால அவருக்கு சும்மா இருக்க முடியல, அவர் பேச தெரியாது, அடிச்சிட்டாரு. இதுதான் உண்மை. அதுபோல ஆண்டவருடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள். ஃபர்ஸ்ட் பைபிள்ல கோபம் என்கிற வார்த்தை ஆதியாகமம் 18:30 பார்க்கலாம். முதல் கோபம் என்கிற வார்த்தை பைபிள்ல ஆதியாகமம் 18:30. நீங்க தான் படிக்கணும். யாருன்னா எனக்கு தெரியும், நீங்க 8 படிச்சாதான் அது உங்களுக்கு மனப்பாடம் ஆகும். ஆதியாகமம் 18:30 ஃபர்ஸ்ட் பைபிள்ல கோபம் என்று வருகிற வார்த்தை. ஆதியாகமம் இருக்குதா உங்க பைபிள்ல? இதோ ஆண்டவரோடு பேச துணிந்தேன், இப்போது நீதிமான் அங்கே காணப்பட்டாலும் என்றான். அதற்கு அவர் 20 நீதிமான்கள் நிமித்தம் அழைப்பதில்லை என்றார். அப்போது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக அங்க ஆண்டவருடைய கோபத்தை தடுக்கிறார். ஆபிரகாம் அப்படி ஃப்ரெண்டு மாதிரி பேசுறாரு பாருங்க. கோபம் வராமல் இருப்பதாக நான் பேசி ஆகணும், என் சொந்தக்காரர் ஒருத்தாங்க இருக்கிறான், சோதோம் கோமோரா அழிச்சிட்டாக்க அவன் போயிடுவானே, அதுக்காக இவர் போராடுறாரு. கடைசியில் இவன் கேட்குற அளவுக்கு 5 பேர் கூட அங்கே இல்லை நீதிமான். ஆனாலும்
லோத்து குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு ஆபிரகாமின் நிமித்தம் அவன் ஜெபத்தை கேட்டு லோத்து குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அழிக்கிறதுக்கு முன்னாடி ஊருக்கு வெளியே எல்லாரையும் அந்த தேவ மனிதர்கள் கையை பிடிச்சு வெளியே கொண்டு வந்து விட்டு போயிட்டான். அப்புறம் தான் அங்க கொட்டுது, அந்த அக்னி கந்தகம் கொட்டு அந்த சோதம் குமரா தரமட்டம் பஸ்மம் ஆயிடுச்சு. அங்கதான் வருது ஆண்டவருக்கு கோபம் வராது இருப்பதாக ஆபிரகாம் சொல்றாரு. சரி, பைபிள்லயே கடைசி கோபம் என்று வருகிற வார்த்தை பைபிள்லயே வெளிப்படுத்தல் 19:15 படிங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். அதான் கடைசி கோபம் என்று வருகிற வார்த்தை பைபிள்ல, அதான் கடைசி. வெளிப்படுத்தல் 19:15 இதெல்லாம் நீங்க குறிச்சிக்கலாம். பைபிள்ல முதல் கோபம் என்ற வார்த்தை ஆதியாகமம் 18:30. பைபிள்ல கடைசியா கோபம் என்கிற வார்த்தை வெளிப்படுத்தல் 19:15. எனவே இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன், தேவகுமாரன், அவருடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். பாருங்க, அப்ப அவருக்கு போஸ்ட் மாறுது. இன்றைக்கு ரட்சகர் இயேசு, நாளைக்கு அவர் நியாயாதிபதி. வெளிப்படுத்தல் 6:17 பாருங்க, அவரது கோபம் இன்னும் கொஞ்சம் காலத்தில் பற்றி எரியும். எச்சரிப்பின் வார்த்தை. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு ஒரு காலத்துல மாடு ஒண்ணு வச்சுக்கிட்டு பூமாடு இப்ப கூட இருக்கிறாங்களா இல்ல தெரியல, அதெல்லாம் மலையேறி போச்சு. ஆனா சில இடத்துல இருக்குதுங்க, ஒன்னும் வருவான். நான் சின்ன பையனா இருக்கிறப்போ எங்க வீட்டான் கூட டிங் டிங்னு அடிச்சுன்னு இந்த புடுபுடு அடிச்சுன்னு வருவான். நெல்லோ கேழ்வரகோ கொஞ்சம் பைசாவோ கொடுப்பாங்க ஜனங்க. பைசா கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். நெல்லோ கேழ்வரகோ கம்போ கொடுப்பாங்க அங்க ஜனங்க. அது மாதிரி இனி வரும் காலம் நல்ல காலம்னு பவுல் எழுதல. அப்ப சொன்னாங்க நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, கொட 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 கொட. ஆனா பைபிள் சொல்லுது இனி வரும் காலம் பொல்லாததாய் இருக்கிறபடியால் அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். தேவ கோபாக்கினைக்கு ஆளாக கூடாது. நண்பர் என்ற முறையிலே ஆண்டவர் கோபித்தால் அது வேற விஷயம். உண்மையான நண்பன் கண்டிப்பான், முகஸ்துதி செய்ய மாட்டான். அவன் நிறைய பணம் கொடுக்கறான்னு சொல்லி அவன் என்ன பண்ணாலும் எப்பா எப்பா இதை கேட்டக்கா துட்டு கொடுக்க மாட்டான்டா எப்பா அப்படியே விட்டுரு. ஏதோ உதவி செய்யறாங்கல்ல, அது எதுக்கு நம்ம நோண்டி விட்டு அதை கூட கெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லணும். நல்ல நண்பன் தவறை சுட்டி காட்டுவார். அதுலதான் இயேசு நமக்கு நல்ல நண்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நமக்கு நல்ல நண்பராய் இருக்கிறார். அப்போ இந்த மகனே, கர்த்தர் உன்னை கோபிக்கும் பொழுது, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளும் பொழுது, கர்த்தர் உன்னை சிட்சிக்கும் பொழுது சோர்ந்து போகாதே. கர்த்தர் யாரை அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏன்னா விசுவாசிகளுக்கு கோபம் வருதுன்னா அது கர்த்தருக்கே கோபம் வந்துடும். எதுக்கு நீ கோபப்படுற? நான் பட வேண்டிய கோபத்தை நீ ஏன் படுற கேட்பார். அன்பின் பிரமாணத்தை தான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். மகாத்மா காந்தி அதான் சொன்னார், நான் இயேசுவை பின்பற்றினேன், எனவேதான் அன்பிலே நான் அன்பை கடைபிடித்தேன், அகிம்சா வழியை கடைபிடித்தான் அவர் சொன்ன வார்த்தை கடைபிடித்தேன். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. இயேசுவின் மலைப்பிரசங்கம் என்னை ரொம்ப கவர்ந்தது. அதை தினந்தோறும் படிப்பாராம். அந்த 3 அதிகாரம், மத்தேயு 5, 6, 7 3 அதிகாரம் மலைப்பிரசங்கம். 5ஆம் அதிகாரம் பாருங்க, மேலே மலைக்கு மேலே ஏறினார்னு இருக்கும். 8ஆம் அதிகாரம் ஸ்டார்டிங் பாருங்க, மலையில இருந்து கீழே இறங்கினார். அந்த 3 அதிகாரம் ஃபுல்லா ஜீசஸ் மவுண்டன் பிரீச்சிங், இயேசுவின் மலைப்பிரசங்கம். அதை ரொம்ப மகாத்மா காந்தி நேசிப்பாராம். அந்த 3 அதிகாரம் மலைப்பிரசங்கம் படிப்பாராம். அவர் சொல்றாரு, பிரார்த்தனை செய்தேன் இயேசு கிறிஸ்து கிட்ட, அதனால தான் சுதந்திரம் வாங்க முடிந்தது. அப்ப கடைபிடிக்கிட்டான், கோபம் வராது நம்மள. அன்பே, என் அன்பு மகனே மகளே, நல்லா செய்யற, எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ செய்யறது. அப்படி ஆண்டவர் உங்களை தடவி கொடுத்து அன்பா பேசுவார். நான் ஐடி காலேஜில் படிக்கிறப்போ பைபிள் நானே சொந்தமா வாங்கலான்னு ஒரு ஆசை. என் சொக்கா 1 3 தான் இருந்தது. அப்போ அதுல 1 தான் ரொம்ப நல்லா இருக்கும். அதை துவைச்சி அயன் பண்ணி புதுசா மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு வித்தேன். அந்த பணத்தை கொண்டு போய் பைபிள் வாங்கினேன். BYM ஸ்டான்லி அண்ணங்கிட்ட விருதம்பட்டு. அதை வாங்கின்னு வந்து படிக்க 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 என் உள்ளமெல்லாம் பரவச மாட்டேங்குது. 6 முறை திருப்பி 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 படிச்சேன். ஒரு நாள் ரூம்ல உட்காந்து படிச்சுனுங்கிறேன் ஹாஸ்டல்ல. ஆண்டவர் பேசுறாரு, நல்லா தெரிஞ்சு எனக்கு அந்த ஃபீலிங். கூட பக்கத்துல உட்கார்ற மாதிரி, அந்த வெளிச்சம், தோல் மேல கை போடுற மாதிரி, அந்த கை என் மேல படுற மாதிரி எல்லாம் தெரியுது. நல்லா சவுண்டு கேக்குது. பைபிள் வாங்கறதுக்கு நீ உன் சட்டை வித்தல, இனிமே உனக்கு பைபிளுக்கும் பஞ்சம் வராது,
சற்று துணிகளுக்கும் பஞ்சம் வராது. சற்று மட்டும் இல்ல, பேண்ட் கூட பஞ்சம் வராது. எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மாணவனா இருந்தப்போ ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் பாருங்க. எனக்கு மனைவி வந்த பிறகும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுது. பிள்ளைகளுக்கு கூட நிறைவேறுது, பேர பிள்ளைகளுக்கு கூட நிறைவேறுது. எல்லாம் ஆண்டவர். அது எப்படிதான் நம்ம அளவு தெரியுதோ பார்சல் வரும். பிரிச்சு பார்த்தா பேண்ட் சற்று எப்படி இருக்கு எனக்கு ஆச்சரியம். என் அளவுக்கு எப்படி தைச்சாங்க? இது போன் பண்ணி கேட்கறது இல்ல, எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. சில டைம்ல என் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும், ஒரு 500 1000ன்னு, யாரு அனுப்புறாங்கன்னே தெரியாது. நான் என்ன பண்றது? ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம், ஜபம் பண்ணி அனுப்பலான்னு பார்த்தா எப்படி எப்படியே தேடி பார்க்குறேன். கடைசி 3 நம்பர் தான் இருக்குது. இந்த கூகுள் பேவில் அனுப்புறாங்களே, ஃபுல் செல் நம்பர் அதில் காட்டல. ஒன்றும் புரியல. சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம், அவங்கள ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அப்படி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் பாருங்க, பைபிளுக்கும் பஞ்சம் இல்லை, ஆடைகளுக்கும் பஞ்சம் இல்லை, சாப்பாட்டுக்கும் பஞ்சம் இல்லை. இப்போ போன வாரம் வர வச்சேன் வீட்டில் புது பைபிள்னா. பெஞ்சமின் அண்ணா இந்த கர்த்தர் நம்ம உள்ளத்துல பேசுவார். பாஸ்டர் பெஞ்சமின் அண்ணா ஒரு டைலாக் விட்டார் ஒரு முறை. என்ன டைலாக் தெரியுமா? தூங்கி எழுந்த உடனே அங்கேயே உன் பெட்டாண்டியே முட்டி போட்டு குறைஞ்சது 1 நிமிஷமான ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப பாயிண்ட் என் இதயத்தை தொட்டது. அதை நான் கடைபிடிக்கிறேன் அன்னைக்குல இருந்து. தூங்கி எழுந்து பல்வாளிக்கணும், குளிச்சுட்டு அப்படியெல்லாம் ரீஃப்ரெஷ் ஆகி தானே ஜபத்தில் குடும்ப ஜபமோ. இது ஏமானு 4 மணி கூட குளிச்சுடுவாங்க, அப்புறம் குடும்ப ஜபம். இவரு சொன்ன ஐடியா ஒன்றும் வேணாம், தூங்கி எழுந்து நீ வாய் கூட கொப்பிளைய காட்டி பரவாயில்ல, அங்கே கட்டலாண்டு முட்டி போடு, ஒரு 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ மற்ற காரியங்களை கவனி, அப்புறம் நீ விரிவா பைபிள் படிச்சு பாட்டு பாடி ஜபம் பண்ணுன்னு சொன்னார். ஆண்டவர் எப்படி பேசினார் பாருங்க. அது எனக்கு தான் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த பாயிண்ட்டை நான் எனக்காக எடுத்துக்கொண்டு இப்போ நாங்கள் அதை நான் கடைபிடிக்கிறேன். குடும்ப ஜபம்லாம் கூட நடக்குது, ஆனால் இந்த பாயிண்ட்டை நான் கடைபிடிக்கிறேன். எழுந்த உடனே முட்டி போடு, வலிக்காத மாதிரி அவர் என்ன 2 நிமிஷம் சொன்னார். அப்புறம் நீ முட்டி போட்டு அதை வலிக்கிறப்போ வரைக்கும் அப்புறம் நீ வேற பொசிஷனுக்கு போயிடலாம். முழங்கால் படியிட்டு, அதுக்கு ஒரு சிறந்த மதிப்பு இருக்குது. முழங்கால் படியிட்டு நீங்க முழங்கால் படியிடுங்க, வலிக்கிறப்ப நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வேற பொசிஷனுக்கு வந்துடலாம். சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு போலாமா? ஆண்டவருக்கு கோபம் வராதபடி நம்ம வாழ்க்கை இருக்கணும். எசேக்கியேல் 16:43, நீ எனக்கு கோபம் மூட்டினாய், நீ எனக்கு கோபம் மூட்டினாய். ஆண்டவரே சொல்றாரு பாருங்க. அப்போ ஆண்டவரை கோபப்பட வைக்கிற காரியங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 11:9. யாருன்னா படிக்கிறீங்களா? யாத்திராகமம் 11:9 தவறான ஒரு ஜபம். அது என்ன பாருங்க, யாத்திராகமம் 11:9 தவறான ஒரு ஜபம்ன்றாங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசத்தில் என் அற்புதங்கள் அநேகம் ஆகும்படிக்கு பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் என்று சொல்லியிருந்தார். மோசேயும் ஆரோனும் அந்த அற்புதங்களை எல்லாம் பார்வோனுக்கு முன்பாக செய்தார்கள். கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினது, அவன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்தில் இருந்து போக விடவில்லை. அந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த பார்வோனி நிமித்தம் ஆண்டவரே கோபப்படுறாரு. என்ன மாதிரி கடினப்பட்டான், கோபாக்கினை, தேவனுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டான். அடுத்தது, தேவனை அசட்டை பண்ணுவதில் ஆண்டவருக்கு கோபத்தை உண்டாக்கும். என்னாகமம் 11:20-23, தேவனை அசட்டை பண்ணுகிறது தேவனை கோபப்படுத்தும். அசட்டை பண்ணக்கூடாது, ஒரு மாதிரி சீப்பா நினைக்கக்கூடாது. ஆண்டவரை ஃப்ரெண்டு மாதிரி நம்ம கிட்ட ஆண்டவர் பழகினாலும் அதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. ஆனரபிள் ஃபியரிங்னு பேர் அதுக்கு. ஆனரபிள் ஃபியரிங், மதிப்பு அச்சம், மதிப்பு அச்சம், ஒரு மதிப்பு. பயமுறுத்தும் கீழ்ப்படிதலோ பயமுறுத்தும் காரியம் வேதனையான பயம் அல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிறது ஒரு வேதனையான பயம் அல்ல. ஹானரபிள் ஃபியரிங், ஒரு மதிப்பான ஒரு பயபக்தி. அதான் பக்தி. பயம் அப்படின்னு ஒண்ணு இருந்தாதான் பக்தி வரும். உலகத்தாருக்கு நம்ம பக்தி, உலகத்தார் பக்திக்கும் நம்ம பக்திக்கு வித்தியாசம் இருக்குது. அவங்களுக்கு பரிசுத்தம் கிடையாது, பக்தி மட்டும் இருக்குது. ஆனா நமக்கு பரிசுத்தம் இருக்குது, பயபக்தி இருக்குது. பரிசுத்தம் இல்லாத பக்தி பிரயோஜனமே கிடையாது. அது சென்டிமெண்ட் மாதிரி. சென்டிமெண்ட், நல்ல காலம் பார்க்கறது, யமகண்டம் பார்க்கறது, வெள்ளிக்கிழமை தான் பொண்ணு பார்க்க போறது, ராகு காலம் யமகண்டம் பார்க்கறது, செவ்வாய்க்கிழமை ப்ரோக்ராம் வைக்காம அது நல்ல நாள் கிடையாதான். செவ்வாய்க்கிழமை வேலைக்கிழமை
கிறிஸ்துவம் கூட கடைபிடிக்கிறாங்க. கிறிஸ்துவம் கூட ஐயோ செவ்வாய்க்கிழமை நான் ஒண்ணு சொல்லிட்டா, எல்லா கிழமையில செவ்வாய்க்கு தான் வாய் இருக்குது, செவ்வாய். அதனால செவ்வாய்க்கிழமை நீங்க எல்லாத்தையும் செய்யுங்க, பேசும் வாய் திறந்து. ஐயா ஞாயிற்றுக்கிழமை இப்படி, திங்கக்கிழமை அப்படி, செவ்வாய்க்கிழமை இப்படி. அப்ப என்னைக்குதான் வைக்கிறது? எல்லா நாளையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் பாவம் செய்யறான், அதான் அவனுக்கு ராவு காலம், அதான் அவனுக்கு ஏமகண்டம். எப்போ பாவத்துல விழுறானோ அதான் அவனுக்கு ஏமகண்டம். ராவு காலம் ராத்திரிக்கு ஏமகண்டம், அவன் நரகத்துக்கு போனாதான். கடைபிடிக்க கூடாது அதெல்லாம், புறஜாதிகளுடைய காரணம். அதே மாதிரி இந்த சடங்கு பார்க்கறது, பில்லி சூனியம், கட்டுகள், 4 நேரம் பார்க்கறது, யோசித்து பாருங்க. ராசி கல்லு மோதிரம் இதெல்லாம் தேவையா? நீ ஜபம் பண்ணி பண்ணாத அற்புதம் இதனால செஞ்சிருவார? ஒரு கருப்பு கயிறை கட்டிக்கிறதுனால அற்புதம் நந்துருமா? பெரிய பெரிய தலைவர்களா இருப்பானுங்க. கையில எத்தனை கயிறு கட்டியிருப்பான் தெரியுமா? எவ்வளவு, அப்ப எவ்வளவு பயப்படுறான் பாருங்க. அவங்க எல்லாம் எவ்வளவு பயப்படுறாங்க வாழ்க்கையில. அரசியல் தலைவர்கள் வந்து நீங்க போன்ல பாருங்க, இந்த அவங்க கையில வலது கையில இடது கையில கருப்பு கயிறுங்க, பச்சை ப்ளூ மஞ்சள் கட்டியிருப்பானுங்க. எல்லாம் எதுக்குன்னா பயத்துல. குளிச்சாக்க அதெல்லாம் நனைஞ்ச ஒரு அருவருப்பா இருக்கும், சில்லுன்னு. ஆனா அவன் அத பாதுகாப்பா நினைக்கிறான். இயேசுவால கிடைக்காத பாதுகாப்பு உனக்கு ஒரு பிரயோஜனமோ கிடையாது. ஒண்ணும் வேணாம், இயேசுவோட நீ இருக்கிறாயா, உனக்கு அதான் பாதுகாப்பு. உயிரே போனாலும் பரலோகம் போய் சேர போறமே, அதான் சிறந்த பாதுகாப்பு. ஒரு ஆபத்து அங்க கிடையாது பரலோகத்துல, சந்தோஷமா இருக்கலாம். பாத்தீங்களா, தேவனை அசட்டை பண்ணக்கூடாது. அடுத்தது என்ன ஆகும்? 12:8-9 ஊழியருக்கு விரோதமாய் பேசக்கூடாது. அப்படி பேசுறப்போ ஆண்டவருக்கு கோபம் வரும்ன்றார். என் ஊழியக்காரனுக்கு நீ என்ன செய்தாயோ அதை எனக்கு செய்தாய். இயேசு சொன்னாரு, என் சீடர்களாகி உங்களுக்கு என்ன செய்கிறார்களோ அதை எனக்கே செய்கிறார்கள். ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்கும் பொழுது அவர்கள் கொடுக்கிறதை புசித்து நல்லா சாப்பிடுங்க. அவங்கள விட்டு பிரிஞ்சு வர்றப்போ அவங்கள ஆசீர்வதிச்சுட்டு வாங்க. அவங்களை வாழ்த்துங்கள். வாழ்த்துங்கள். வாழ்த்துறீங்களா? எந்த வீட்டுக்கு போனாலும் அவங்கள வாழ்த்தி ஆசீர்வதிக்கணும். புது பொருள் வச்சிருக்கிறாங்களா பார்த்து சந்தோஷப்படணும். சூப்பர், நல்லா நல்லா செலக்ஷன் பண்ணி வாங்கியிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லணும். இதுவா, இது என்னத்துக்க, இது ஒண்ணுத்துக்குமே உதவாத. அந்த பொறாம வாங்கிட்டாங்க, அதை நீ பாராட்டு, உற்சாகப்படுத்து. இயேசு கிறிஸ்துவே கேட்டார், ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள்? மனிதனா தானே வந்தார் இயேசு, அதனால அவருக்கு ஒரு ஆசை. நம்மள ஜனங்க என்ன சொல்றாங்க? எலியா என்று தீர்க்கதரிசி சொல்றாங்க, பாராட்டுறாரு பேதுரு. நீ என்ன சொல்லுகிறாய்? என்னை பற்றி நீ என்ன சொல்லுகிறாய்? பேதுரு கிட்ட வராரு. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கையை தட்டு, பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்குதான் பைபிளை படிக்குது. ஆண்டவரை அறிகின்ற அறிவிலே வளரணும்னா பைபிளை படி. பேசுவார், அவர் உற்று கவனித்து கேட்கிறார், அவர் பேசுவார் நம்மளோட. காலையில எழுந்து பைபிள் படிச்சீங்களா? குறைஞ்சது ஒரு 3 அதிகாரம். பாஸ்டையா ஒத்துக்கினார். உண்மை யோசித்து பாருங்க. அது மாதிரி ஆண்டவர் கேட்பாரு. நான் ஒண்ணுதான் கேட்டேன், அவர் நிறைய கேட்பாரு. எவ்வளவுக்கு எவ்வளவு சலுகைகள் தருகிறாரோ அவ்வளவு நம்ம கணக்கு கொடுக்கணும். அல்ல சொல்லுங்க. ஆமா, தான் தோன்றி தனமா விளையாடி கொண்டு வாழ்க்கையில ஒரு பொறுப்பு இல்லாம சுற்றி கொண்டு கிடப்பது அல்ல. கர்த்தரை துதிக்கின்ற ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நீ ஒண்ணுமே பண்ண வேணாப்பா, ஜபம் சோத்திரம் பண்ணு, முட்டி போட்டு சோத்திரம் பண்ணு, அதுல எல்லாம் அடங்கி போகுது. வேதநாயகம் சாஸ்திரியார் ஒரிஜினல், இப்ப 8வது சந்ததி, அந்த ஒரிஜினல். சரபோஜி ராஜா தஞ்சாவூர்ல, அதுல குமஸ்தாவா போய் சேர்ந்தவர். ராஜா கிறிஸ்தவர் கிடையாது. சாஸ்திரியார் அவ்வளோ வைராக்கியமான வாழ்க்கை, இயேசு மேல அவ்வளோ பற்று, அன்பு, நீதி, நேர்மை, அவ்வளோ விசுவாசம். ஒரு முறை எல்லாரும் ராஜாவை ஊசி போட்டாங்க. அவன் இயேசுவை வணங்குறான். நீ வணங்குற சாமி பேரை சொல்லி அதை பாட சொல்லுங்க ஒரு நாளைக்கு ராஜாவே. அவன் பாடலன்னா தண்டனை எதுனா கொடுங்க. ஏய் விட்டாங்க ஜனங்க.
ராஜாவுக்கு இதுதான்டா சான்ஸ். ஏன்னா கிறிஸ்துவர் யாரு? சாஸ்திரியார். அவங்க கிறிஸ்துவம் கிடையாது. அவர்கிட்ட குமாஸ்தாவா இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கல. நம்ம அந்த பதவிக்கு போய் சேரணும்னு. சாஸ்திரியார் வாங்க ஐயா, ராஜா சொல்லுங்கள் கேட்டார். நாளைக்கு இங்க எல்லாரையும் கூட்டு போறேன், ஜனங்களை. இந்த மண்டபத்தில் ஆயிரக்கணக்கான பேர் இங்க வந்து சேருவாங்க. ஏன் நான் வணங்குற சாமியை நீ பாடணும். 1000 பொற்காசுகள் அல்லது எவ்வளவோ தெரியல, நான் சொல்ற டைலாக்கு, எல்லாவித ஆசீர்வாதம் தருவேன். நீ இயேசுவை பாடாவிட்டால் யானை நடக்கும் பொழுது அந்த காலின் கீழே உன் தலையை வைத்து மிதிக்கப்படுவாய். தண்டனையும் கொடுத்துட்டார். அப்படிங்களா? ஒத்துக்கினார். சாஸ்திரியார் ஒத்துக்கினார். நைட் அவங்க மனைவி கிட்ட கேட்கிறாரு, என்னம்மா செய்யலாம் நீயே சொல்லு. நீங்க வந்து நான் சொன்னா மட்டும் இயேசுவை மறுதளிப்பீங்களா? எனக்கு தெரியாது அவங்கள பத்தி, நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும். இல்ல பாட சொல்லிட்டாரு, நான் ஒத்துக்கணும் வந்துட்டேன். பாடுங்க நாங்களாம். நீயவா இப்படி சொல்ற? இயேசுவை பாடுங்க ஐயா, என்னத்தான் நடக்குது பார்க்கலாம். ஆமா, அவங்க எவ்வளவு விசுவாசம் பாருங்க. ஜான் 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 கூடிச்சியா மறுநாள் சாஸ்திரியாரு, எனக்கு தெரியும் அந்த விக்கிரகம் பேரு, அதை பாராட்டி பாட போறாராம். இயேசுவை துதிக்கிற சாஸ்திரியாரு சரபோஜி ராஜா வணங்குற அந்த சாமியை புகழ்ந்து பாட போறாருன்றதுக்குள்ள ஜனங்களுக்கு இன்னும் உற்சாகமாயிடுச்சு. வந்து சென்ட்டாங்க. சின்ன குழந்தைல இருந்து பெரிய பெரிய ஆளுங்க வந்து நின்னாரு. இப்பொழுது சாஸ்திரியார் சரபோஜி ராஜா வணங்கக்கூடிய தெய்வத்தை குறித்து புகழ் மாலை பாடுவார். வந்து நின்னாரு, பாடினாரு. என்ன பாரு தெரியுங்களா? யார் சொல்றது? ட்ரம்மேட் அடிங்க, பாடிடலாம். மாசனுகாத பராபர வஸ்து, மாசனுகாத பராபர வஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து. ராஜா ராஜா இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டாரா? ராஜா அந்த நேரத்துல முறைக்கிறான். விட்டு வர சாஸ்திரியாரு. அந்தரவான் தர இந்தரும் தந்தன், அந்தரவான் தர இந்தரும் தந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தர நந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தர நந்தன். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். எண்ணின காரியம் யாவும் முடிக்க, நான் போற ஸ்பீட்லயே வரணும், அப்பதான் அவர் அடிக்க முடியும். நீங்க கேட்டுக்கணும் 6ஆம் முறை ஸ்லோவா பண்ணா அவரு அடிக்கிறது நின்றுடும். நான் போற ஸ்பீட்லயே வரணும். ரெடி? எண்ணின காரியம் யாவும் முடிக்க, மண்ணிலோ விண்ணிலோ வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலோ விண்ணிலோ வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். பாடி முடிச்சாரு. ராஜா, உங்க கட்டளை நான் மீறிட்டேன். எங்க அப்பன் இயேசுவை பாடுகிற இந்த வாயால கண்ட சுப்பனை பாட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படிதான் சொன்னாராம். எல்லாம் வரலாறு இருக்குது. ராஜா வந்தாரு, சாஸ்திரியாரை கட்டி பிடிச்சு முத்தம் விட்டாரு. சாஸ்திரியார், இவ்வளவு சொல்லியும் நான் துதிக்கிற தெய்வத்தை நான் துதிக்க மாட்டேன்னு சொல்லி நீ வணங்குற இயேசுவை துதித்து பாடினாயே, உன்னுடைய வீரத்தை, உன்னுடைய தைரியத்தை, உன் விசுவாசத்தை பாராட்டுகிறேன் அப்படி சொல்லிட்டான் ராஜா. சொல்லிட்டாரு. ஆனா குமஸ்தா வேலை உனக்கு கிடையாது. யானை காலு மீது போட்டு மிதிக்காத அவனை காப்பாத்தின, அதுக்கு சந்தோஷப்படு. சரிங்க ராஜா, சந்தோஷம் போயிட்டார். அன்னைக்கு நைட்டு 12:30 மணி டோர் தட்டுற சவுண்ட் கேக்குது. சாஸ்திரியார் வீட்டு கதவு திறந்து பார்த்தா சரபோஜி ராஜா பெட்ஷீட்டை போத்திக்கின்னு வந்து மாறு வயசுல நிக்கிறாரு. சாஸ்திரி, கொஞ்சம் உள்ள விட்டலாமா வீட்டுல? வாங்க ராஜா. என்ன இது, நீங்களா கேட்கலாமா இப்படி? வாங்க வாங்க. இல்ல, நான் பாட்டை கேட்டு உனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலா வேலையை விட்டு நீக்கிட்டேன்,
அது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதனால என்னை மன்னிச்சிரு ராஜா, இனிமே உங்களுக்கு குமஸ்தா வேலை அல்ல, அதை விட ஒரு பெரிய போஸ்ட் உங்களுக்கு நான் தர்றேன்ட்டார். அப்படின்னா நீங்க பர்சனலா இந்த பதவி கொடுக்காதீங்க, எனக்கு முறைப்படி ராஜ அரண்மனையிலேயே அந்த பதவி கொடுங்க. எல்லாரும் நான் இயேசுவை துதிச்சு பாடுறப்ப இருந்தாங்களே அவ்வளவு பேருக்கு முன்னாடி கொடுங்க ராஜான்னு கேட்டாராம். தாராளமா ராஜா ஒத்துக்கிட்டு போயிட்டு திருப்பி உள்ள வராராம். இன்னொரு வேண்டுகோள் சாஸ்திரியார் அவர்களே என்னாராம், என்னையா இப்படி கெஞ்சுறீங்க ஒரு ராஜா, என்ன வேணும் சொல்லுங்க. அந்த இயேசுவை துதி செய் பாடுனீங்களே அதை இன்னொரு முறை பாடுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவருக்காக இன்னொரு முறை பாதிராத்தில அந்த வீட்டில் பாடி ராஜாவை அனுப்பி வச்சார். மறுநாள் கூட்டம் கூடிச்சு. இத்தனை ஆண்டுகள் எனக்கு குமஸ்தாவாக, குமஸ்தான்னா எடுபடி வேலை, அதான். இனிமேல் அவர் எனக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரியாக இருப்பார். என்னோடு கூட பிஏ பர்சனல் செக்ரட்டரியும் இங்கிலீஷ், பிஏவும் இங்கிலீஷ், தமிழ் என்ன அதுக்கு உடன் ஊழியரா? அப்ப எவ்வளவு லிப்ட் கொடுத்துட்டாரு பாருங்க ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவரை சந்தோஷப்படுத்தினாரா, ஆண்டவரை கோபப்படுத்தினாரா? சந்தோஷப்படுத்த. நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் ஜுரம் வந்தா முறுமுறுக்கிறோம், வயிறு வலி ஒண்ணு வந்தா முறுமுறுக்கிறோம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்தா கர்த்தரையே திட்டிடுறோம். ஏன் தான் கர்த்தர் எங்களை சேர்த்தாரோ, இந்த பொண்ணை ஏன் தான் எனக்கு கொடுத்தாரோ, தலைமை இது இந்த சனின்னு தலைமையில கட்டிக்கின்னு ரொம்ப படுறதா இருக்குது. கல்யாணம் ஆகிறப்ப சனின்னு சொல்லலையே, பிடிச்சிருக்குதாடா பொண்ணுன்னா ஆமா பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி தானே கல்யாணமே நடந்தது. இப்ப என்ன ஆச்சு, இப்ப பாக்குற மாதிரி இல்லையா? கல்யாணம் பண்றப்ப ரொம்ப அழகா தான் இருப்பாங்க, யாருமே மேக்கப் பண்ணிக்கின்னு. அது மேக்கப் கிடையாதா? ஒரு இடத்துல பிரச்சனை, என்ன டார்லிங்னே கூப்பிட மாட்டேறாரு எங்க வீட்டுக்காரு. ஒரு அம்மா அழுது, ஏமா ஐயா அவங்க டார்லிங்னு கூப்பிட சொல்றாங்களே கூப்பிட்டுருங்களான்னு. அதுவும் தனியா தான் கேக்குது அந்த அம்மா, எல்லாரும் எதிர்க்கா இல்ல. அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறையான கூப்பிடலாமே அப்படின்னு எவ்வளவு கேக்குது பாருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வருஷத்துக்கு ஒரு முறையாவது, மாசத்துக்கு ஒரு முறையாவது. நான் கூப்பிட வைக்கிறேன், ஆகட்டும் அவர்கிட்ட பேசுறேன்னுமா. ஐயா ஒண்ணுமே இல்லையா, உங்க மனைவியே தனியா யாரும் இல்லாதப்ப டார்லிங்னு கூப்பிட்டுருங்க, அவங்க எதிர்பார்க்கறாங்க. அது மூஞ்சிக்கு டார்லிங் கேக்குதா? அது பார்த்தா டார்லிங் கூப்பிடலாம் இருக்குது அப்படின்ட்டான். என்ன திட்டுற மாதிரி நான் விடன்ட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் போனா என்ன திட்டுருவான். இப்படிதான் அழகு குறையலாம். நல்லா கவனிங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், அதுக்கப்புறம் அன்பு தான் கடைசி வரைக்கும் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அன்பு மட்டும் மாறக்கூடாது. ஆரம்பத்தில் இருக்கிற அந்த பிடிப்பு உணர்வுகள், அந்த பரபரப்பு, ஒரு இதெல்லாம் ஒருவேளை இடையில போயிட்டாலும் அந்த அடிப்படை அன்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி. அல்லேலூயா சொல்லுங்க. என் மனைவிக்கு முடியலையா, நான் போயிட்டு கொண்டாந்து கொடுப்பேன், இந்த தண்ணி குடி, இந்த மாத்திரையை போடு, ஜெபம் பண்றேன். புருஷர்களும் மனைவிக்கு சேவை செய்யணும் கொஞ்சம், ஒரு திருப்திக்காக. அடுத்தது ஊழியருக்கு விரோதமா எழும்பக்கூடாது. குறிச்சிட்டீங்களா? பேனா பென்சில் குறிக்கிறது இல்லை, சரி. அடுத்து என்ன ஆகும்? 14:1. நீங்க படிக்காதனால நானே சொல்லு போறேன், நீங்க அப்புறம் பாத்துங்க. துர்செய்தியை பரப்பினதால் தேவனுக்கு கோபாக்கினை வந்தது. துர்செய்தியை பரப்பக்கூடாது, ஒருத்தரை பத்தி தவறான செய்திகளை பரப்பி கொண்டிருக்க கூடாது. என்னாகமும் 22:22. தேவ சித்தம் இல்லாத இடத்திற்கு சென்றதால், தேவ சித்தம் இல்லாத இடத்திற்கு சென்றதால் தேவனுக்கு கோபம் வந்தது. கர்த்தருடைய கோபம் நியாயத்திற்கு வரும். அருமையான விசுவாசி, ஒவ்வொரு நாளும் எங்கனா சுத்தின்னு கெடுக்காத, காரணம் இருக்கணும். என்னத்துக்கு வெயில்ல சுத்திக்கிட்டு கெடுக்குறீங்க? தயிரோ மோரை சாப்பிட்டு வீட்டுல ரெஸ்ட் எடுங்க, பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க, மனைவி பிள்ளைகளோட கலகலப்பா சந்தோஷமா இருங்க. நீங்களே 2 பேரும் செஸ் ஆடுங்க. உன்னோட எவ்வளவு இருக்குது விளையாட்டு, அப்படி மூளைக்கு வேலை கொடுங்க. பார்த்து சிரிங்க, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிங்க. சொந்த மனைவி மூஞ்ச பார்த்து எப்ப சிரிச்சிருக்கீங்களா? ஐயோ பாருங்கம்மா, இந்த கேள்விக்கு ஐயோ சிரிக்கணும். சிரிப்பு தான் ரொம்ப முக்கியம். பூக்களிலே சிறந்த பூ சிரிப்பு, சுவைகளில் சிறந்தது நகைச்சுவை, புன்னகை காட்டிலும் சிறந்தது புன்னகை. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், அது மட்டும் எல்லாருக்கும் தெரியுது. எல்லாருக்கும் நோய் வருது, அதுக்காவது சிரிங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமாவது சிரிச்சிருக்கணும்ன்றாரு டாக்டர். ஒரே அடியா இல்ல, கொண்டு போயிருவாங்க, பாகாய் போயிருவீங்க. கொஞ்சம் கொஞ்சமா காலையில இருந்து நைட் வரைக்கும் டோட்டலா கணக்கு போட்டு பார்த்தா 1/2 மணி நேரம் சிரிச்சிருக்கணும். சிரிப்பும் அழுகையும் கலந்ததே வாழ்க்கை.
ஆமா, ஹார்ட் அட்டாக் வராது, எந்த வியாதியும் வராதுன்றாங்க. நல்லா கையை தட்டி சிரிக்கணும்ன்றாங்க. அந்த காலத்துல கை தட்டு அப்புறம் தான் தெரிஞ்சு கை ஏன் தட்டணும், உடம்பு ஃபுல்லா ஸ்ட்ரென்த் போதான், கேன்சர் வராதான். கை தட்டி பாடி மகிழ்ந்துடுவோம், கர்த்தரை துதித்திடுவோம், முறுமுறுக்கூடாது. தேவ சித்தத்தை செஞ்சீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ரோமர் 2:8 சண்டைக்காரர்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய கோபம் பற்றி எரியும். சண்டைன்ற வார்த்தையை நம்ம இப்ப நான் பிரசங்கத்துக்காக சொல்றேன். சண்டை என்கிற வார்த்தையே வரக்கூடாது. இந்த சண்டை போடுறவங்க என்ன தெரியுமா பயன்படுத்துவாங்க, மற்றவங்களை ஏன் சண்டை போடுறணும், அவன் பாவம் சாதாரணமா பேசின்னு இருப்பான். இந்த சண்டை போடுற கேஸ் இருக்குதுங்களா, அதுக்கு ஏன் அப்படி சண்டை போடுறீங்கன்னா என்னன்னா இவங்க சுபாவத்தை அவங்க மேல சுமத்துவாங்க. அந்த வார்த்தையே நம்ம வாயில வரவே கூடாது. இந்த பேர் முதலாய் கூட சொல்லப்படக்கூடாது. அப்படியாப்பட்டவங்களுக்கு விரோதமா கர்த்தர் எழும்புகிறாராம். வரட்டும், அவங்களை இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன்னா சண்டை போட போறீங்கன்னு அர்த்தம். அது ஆரம்பத்திலிருந்தே பிசாசு ரெடி பண்ணி வைக்கிறான் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை கூட அந்த எரிச்சல ஹை ரேஞ்சில் வச்சிருப்பான். வந்த உடனே கொட்டுவாங்க. அந்த கொட்டந்துக்கும் அவங்க பேசின அந்த சண்டையான வார்த்தைகளுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இருக்காது. நிறைய பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஐயா, அம்மா நான் அப்படியே பட்டம் கிடையாது, அவர் உண்மையை சொன்ன பிறகுதான் வெக்கப்பட்டு போயிடுவாங்க. யோசிக்கணும், மற்றவன் நம்மளை என்ன வேணா கேலி பரியாசம் பண்ணட்டும், நம்ம யாரையும் கேலி பரியாசம் பண்ணவே கூடாது. அது ஆண்டவரையே வேதனைப்படுத்தும். கடைசியா கொலோசையர் 3:6 கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். குறிச்சிட்டீங்களா? நம்பர் 1, தவறான ஜபம் தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கும். 2, அசட்டை, கர்த்தரை அசட்டை பண்ணினாலும் சரி, பெற்றெடுத்த பெற்றோரை அசட்டை பண்ணினாலும் சரி. ஏன்னா பெற்றோருக்கு விரோதமா பேசக்கூடாது, பெற்றோருக்கு விரோதமா செய்யக்கூடாது, தாய் தகப்பனை அற்பமா எண்ணக்கூடாது, தாய் தகப்பனுக்கு விரோதமா கோல் சொல்லக்கூடாது, தாய் தகப்பனை சபிக்க கூடாது, தாய் தகப்பனை கொள்ளையடிக்க கூடாது. 10 வசனம் வருது அப்படி. தாய் தகப்பனை என்னென்ன செய்யக்கூடாது. பிள்ளைகளே சாபத்தை கட்டிக்காதீங்க, யோசிக்கணும், கணம் பண்ணணும், அதான் வாழ்க்கை. அடுத்து சொல்லிடுறேன், தவறான ஜபம். அடுத்து தேவனை அசட்டை பண்ணுதல் கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்கும். அடுத்து ஊழியருக்கு விரோதமாய் பேசுவது, முறுமுறுப்பது கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்கும். அடுத்தது துர்செய்தியை, தவறான செய்திகளை பரப்பும் பொழுது கர்த்தருக்கு கோபம் வரும். அடுத்து தேவ சித்தம் இல்லாத இடத்திற்கு செல்லக்கூடாது, அங்க ஆபத்து வரும், நீங்க பாவத்தில் விழ வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் தப்பு. அது இந்த பிராந்தி குச்சி பழக்கமாயி அப்புறமா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அப்படியே அந்த பக்கம் போக கூடாது. ஏன்னா நம்ம பாவத்தின் பிடியில் இருந்து தான் ரட்சிக்கப்பட்டுக்கிறோம். பாவத்தின் வல்லமை எப்பவும் கடைசி வரைக்கும் அது வந்துனே தான் இருக்கும். உள்ள போறானா அங்கதான் நம்ம ஜாகிரதையா இருக்கணும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ரோமர் 2:8 சண்டைக்காரர்களா இருந்தால் தேவ கோபாக்கினை வரும். கொலோசையர் 3:6 கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபைனல் 1 தெசலோனிக்கர் 5:9 தேவன் நம்மை கோபாக்கினைக்கு நியமிக்காமல் நம்மை ரட்சிக்க கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிக்கப்படவே நியமித்திருக்கிறார். தேவன் நம்மை அவர் கோபத்தை நம்ம மேல செலுத்தணும்னு நம்மளை நியமிக்கல. அதான் முக்கியமான காரியம். அப்ப ஏன் வர வைக்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறப்போ மனித தன்மையோடு ஆண்டவர் அங்கே செயல்படுவார். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுத்து சீர்படுத்துவார். நான் அப்படிதான் யோசிப்பேன். குளிச்சுட்டு வெளியே தலையை தொடச்சிக்கிட்டு வெளியே வர்றப்ப அந்த வாசல், பாத்ரூம் வர்றப்ப வெளியே வர்றப்ப அந்த வாசலோ அரிகளோ கதுவோ ஒராஞ்சிக்கிச்சுன்னு வச்சுங்க எனக்குங்க. அப்ப கூட நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஏதோ கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்துல நம்மளை சிக்ஷிக்கிறார். ஸ்தோத்திரம். அது கவனக்குறைவுதான். ஆனா ஆண்டவருடைய அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது. நான் என் துட்டே திருடு போயிட்டாலும் யாரோ ஒரு தமிழ் நண்பருக்கு கிடைச்சா போதும், அவன் எத்தனை போய் செலவு பண்ணிட்டோம், பரவாயில்ல. ஆமா, செல்போன் போச்சு, 35,000 ரூபாய் செல்போன் போச்சு. இவரு கூட நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான் தேரினவன், நெட்ல போட்டு பார்த்து கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் ஏன்னாரு. நான் தகுந்த சன்மானம் கூட தரேன், கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு. அவர் தான் வந்து நிக்கிறாரு, ஒன்னும் செல்போன் வரல. இப்ப கூட டைம் தர அந்த டீடைல்ஸ் எல்லாம் அவருக்கு அனுப்பியிருக்கிறேன், கிடைக்கும்ன்றாங்க. இப்ப கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணா என்னைக்கு இருந்தாலும் அது கிடைக்கும். ஐயா அவன் போனே இன்னும் ஆன் பண்ணலான்றான், அதை திறனவன் பயந்துட்டு இருக்கிறான். அது காஸ்ட்லி, 35,000 ரூபாய். நான் இது வேற என்ன இருக்குமோ நான் ஜபம் பண்ணுகிறேன், அதை திறந்து பார்த்து அதில் இருக்கிற பைபிள் பாட்டு ஜபம் பிரசங்கம் எல்லாத்தையும் கேட்டு பார்த்தாவது படிச்சாவது அப்பா அந்த ஆளு ரட்சிக்கப்பட்டா போதும் ஆண்டவரே
ஆனா ரட்சிக்கப்பட்டு அவன் கொண்டாந்து கொடுத்துருவான். எப்படியும் போலீஸ் ஸ்டேஷன் அந்த படிக்கட்டாவது வச்சுட்டு போயிடுவான். அப்புறம் அவங்களுக்கு போன் பண்ணி எனக்கு சொல்லி வந்து வாங்கிங்க கட்சிச்சுன்னு வாங்க. அப்படியெல்லாம் இருக்குது. ஆனா அதுக்கெல்லாம் நம்ம சோர்ந்து போகவே கூடாது. விலையேற பெற்ற ஆத்துமாக்கள் 241 பேர் போனாங்களா. அவங்க பணம் கோடி கணக்கில் நகை நெட்டு குப்பையில இருந்து இப்போ சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறாங்க பிளைட்ல. ஆனா அந்த அவங்க சம்பாரிச்ச பணம் பொருளுங்க எத்தனை பேர் மறிச்சாங்களோ அவங்க சும்மாவை போயிருப்பாங்க. அமெரிக்கன் டாலர், இந்தியா பணம், சிங்கப்பூர் டாலர், மலேசியா பணம், ஜுவல்ஸுங்க எடை போட்டு வச்சுருக்கிறாங்க. அங்க யாரும் கிட்ட விட மாட்டாங்க. அவங்க நம்ம கூட போய் ஒன்னு எடுத்துக்கலான்னு விட மாட்டாங்க சொன்னாங்க. 100 பவுன். அப்போ அமெரிக்கா டாலர் தான் நிறைய இருக்குது. ஏன்னா வெளிநாடுகளுக்கு போனா எந்த நாட்டுக்கு நீங்க போனாலும் அமெரிக்கா டாலரை மாத்தின்னு தான் போனோம். காமன். அங்க போய் நீங்க அந்த நாட்டு பணமா மாத்தி கொள்ளலாம். அப்படியெல்லாம் இருக்குது. இனிமேல் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்காமல் நீங்கள் வாழ்வீர்களா? வாழ்வோம். சொல்லுங்க. கர்த்தருக்கு கோபம் உண்டாக்காமல் கர்த்தரை சந்தோஷப்படுத்துவீர்களா? ஆமென். அல்லேலூயா. அப்படியே கண்ணு முடிங்க, ஒரு ஜெபம் பண்ணி முடிக்கலாம். நன்றி தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். அனைவரும் எழுப்பி நிற்போம். அனைவரும் எழுப்பி நிற்போம். ஹானரபிள். உடனே ஒரு ஜெபம் பண்ணி முடிக்கலாம். சோத்திரம் சோத்திரம். எல்லாம் கர்த்தர் என்னோடு பேசினாரு. ஏதோ ஒரு பாயிண்ட் கர்த்தர் என்னோடு பேசினாரு அப்படி நினைக்கிறவங்க கையை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் என்னோடு பேசினார். ஆராதிக்க பனே அஷரக பாபா குபரிக பலபர கந்தரபியா. glory 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 glory. நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னோடு பேசின அன்பிற்காய், எங்கள் அனைவரோடு பேசின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தேவரீர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வார்த்தைகளை கொடுத்து போஷித்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதி. அடிமை உம்முடைய சீடனாக நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பு பிள்ளைகள் அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீர் அப்படியே செய்யும். துதிகன மகிமை ஏற்றுக்கொள்ளும். போதகரை, உபபோதகரை, சபையை, மேலே கட்டப்பட்டு வருகிற கட்டுமான பணி எல்லாவற்றையும் துரிதமாய் முடிக்கத்தக்கதாய் மேலே ஒரு அழகான இல்லம் ஆரை காட்சியளிக்க நீரே கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா நன்மைகள் ஆசீர்வாதங்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கும் போதகர் குடும்பத்துக்கும் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அருமை பிதாவே. சபையார் எல்லாரும் சத்தமா ஆமென்.